Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கு ராஜவீதி, காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் அமலாக்கத்துறையை மையமாக வைத்த பரபரப்புகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன. இன்று உச்சநீதிமன்றத்திலே அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த டிசம்பர் 1 திண்டுக்கல்லிலே ஒரு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற போது கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. அந்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். இன்று அந்த வழக்கு விசாரணை நடந்தபோது இப்போது நடக்கக்கூடிய டிவிஎஸ்சி விசாரணையை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாமா இல்லையா என்ற முடிவு இன்று எட்டப்படவில்லை. ஆனாலும் இதுவரை இப்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த அங்கித் திவாரி மீதான டிவிஎஸ்சி விசாரணைக்கு 2 வாரங்களுக்கு தடை விதித்து 2 வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு பதில் அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் டிவிஎஸ்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இன்றைக்கு நடந்த இந்த வழக்கு விசாரணையில் மத்திய அரசு சார்பிலே சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும், தமிழ்நாடு அரசு டிவிஎஸ்சி சார்பிலே மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலும் ஆஜரானார்கள். இந்த 2 பேரோட இன்றைக்கி வாத பிரதிவாதங்களை கவனிக்கும்போது இது சட்ட ரீதியான வழக்கு என்பதை தாண்டி அரசியல் ரீதியான வாதங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டது என்று தெரிகிறது. அமலாக்கத்துறை தரப்பிலே ஆஜரான மத்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இன்றைக்கி என்ன சொன்னார்னா, அந்த அங்கித் திவாரி மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை இதுவரைக்கும் ஆன்லைனில் வெளியிடலை, இணையத்தில் அந்த எஃப்ஐஆர் கிடைக்கல. அவரை பற்றியான தகவல்களை அமலாக்கத்துறை தெரிந்து கொள்வதை டிவிஎஸ்சி தடுக்கிறது. மற்ற எல்லா எஃப்ஐஆர்களும் ஆன்லைனில் இருக்கும்போது இந்த எஃப்ஐஆர் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஈடியோட விசாரணையை எதிர்கொண்டிருக்கிற நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் ரீதியாக இருக்கிறது என்ற வாதமும் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்படுது. இதற்கு கபில் சிபல் பதிலளிக்கும் போது, நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போய் இது மாதிரி அமைச்சர்கள் மீதான அதிகாரிகள் மீதான விசாரணைகளை மேற்கொள்ளலை, நீங்கள் ஆளுங்கட்சி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் போய் தான் விசாரிக்கிறீங்க என்று சொல்ல, இரு தரப்பும், அதாவது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரும் சரி, தமிழக அரசு டிவிஎஸ்சி சார்பான வழக்கறிஞரும் சரி, இருவரும் பழிவாங்கல் ரீதியான விஷயங்களையே அடிப்படையாக வைத்து இந்த வாதத்தை முன்வைத்தனர். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மத்திய அரசின் விசாரணை அதிகாரியை மாநில அரசின் விசாரணை அமைப்பு எப்படி விசாரிப்பது என்பது இதுவரைக்கும் இதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். அதனால் இதுக்கு ஒரு மெக்கானிசம் அமைக்கணும். அதுக்கு நீங்கள் இரு தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்குவது என்ற பெயரிலான நடவடிக்கைகளால் எதுவும் ஆகிவிடாது. இதுக்கு ஒரு மெக்கானிசத்தோடு வரணும் என்று அறிவுறுத்தி தமிழ்நாடு அரசு 2 வாரங்களுக்குள் இதுக்கு பதிலளிக்குமாறு சொல்லி, அதுவரை அங்கித் திவாரி மீது டிவிஎஸ்சி இந்த விசாரணை நடந்து கொண்டிருப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இது ஒரு பக்கம். இந்த வழக்கின் எதிரொலியாக இப்போ அங்கித் திவாரி மீது அடுத்த 2 வாரத்துக்கு அடுத்த சுப்ரீம் கோர்ட் அடுத்த விசாரணைக்கு வரும் வரைக்கும் டிவிஎஸ்சி விசாரிக்க முடியாது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்தடுத்து வேறு வேறு வழக்குகளை கையாண்டு திமுகவுக்கு நெருக்கமான அதிகாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று போலீஸ் வட்டாரத்திலேயே ஒரு அதிகமான முணுமுணுப்புகள் எழுந்திருக்கின்றன. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு உதாரண வழக்கு சமீபத்திலே கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு ஓஷியன் குழுமம் என்ற ஒரு கம்பெனி, அதை மையமாக வைத்து அமலாக்கத்துறை 3 நாட்களாக சோதனை நடத்தினார்கள். கடந்த ஜனவரி
18ஆம் தேதி தொடங்கிய அந்த சோதனை 3 நாட்களாக நீடித்தது. அதில் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் பீட்டர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இவர்கள் தொடர்பான இடங்களெல்லாம் விசாரணை நடந்திருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனத்திலே ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம் என்பவரும் பீட்டரும் பார்ட்னர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விலகிவிட்டார்கள். தனக்குரிய பங்கை கேட்டு ஸ்ரீராம் பீட்டர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த விஷயம் தேசிய கம்பெனி விவகாரங்களுக்கான தீர்ப்பாயத்துக்கு போயிருக்கு. அங்கே ஸ்ரீராம் வழக்கு போட்டிருக்காரு. இந்த நிலையில் ஸ்ரீராமுக்கு சேர வேண்டிய அந்த பங்குத்தொகையை சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி, அது ரொம்ப கலோக்கியலான பாஷையில் சொல்லப்போனால் கட்ட பஞ்சாயத்து நடத்தி அது பெறப்பட்டிருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் நுழைந்து பீட்டர் உட்பட அவருடைய தொடர்பான இடங்களில் ரெய்டு நடத்தி இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷன் யார் சொல்லி நடந்தது, இந்த டிரான்சாக்ஷன் எந்த நிபந்தனையின் பேரில் எந்த நிர்பந்தத்தின் பேரில் நடந்தது என்பதையெல்லாம் விசாரித்து வருகிறார்கள் என்பதுதான் அந்த அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பிலேயும் இருக்கிறது. ஃபர்தர் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் போலீஸ் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ரீராமுக்கு உதவி செய்தவர்கள் யார், அவர்களுக்குரிய செல்வாக்கு என்ன என்பதையெல்லாம் செயின் ஆஃப் சங்கிலி தொடர் மூலமாக மோப்பம் பிடித்து இதிலே திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதியை தொடர்புபடுத்த முடியுமா என்பது வரைக்கும் அமலாக்கத்துறை தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இது இப்போதைக்கு ஒரு நிறுவனம் சம்பந்தமான வழக்கு என்பது போல ஒரு தோற்றமளித்தாலும் கூடிய சீக்கிரம் இன்னும் சில வாரங்களிலே அல்லது மாதங்களிலே இந்த தேர்தலுக்கு முன்பாக இது ஒரு அரசியல் வழக்காக மாறக்கூடிய அத்தனை அம்சங்களும் இதில் இருக்கின்றன. அமலாக்கத்துறை அவ்வளவு தீவிரமாக இதில் உதயநிதியை இதில் எப்படி கொண்டு வர முடியுமா என்ற ரீதியிலான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்திலேயே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பனையூரிலே அமைந்திருக்கக்கூடிய தனது அலுவலகத்துக்கு இன்று அதிகாலை 5:30 மணிக்கு 100 to 150 கட்சி நிர்வாகிகளை ரகசியமாக அழைத்தார். நேற்று இரவே அவர்கள் சென்னை தங்கியவர்கள் இன்று அதிகாலை 5:30க்கெல்லாம் பனையூரில் இருக்கிற விஜயோட அலுவலகத்துக்கு சென்று விட்டார்கள். அங்கே ஏன் இவ்வளவு அதிகாலை நேரத்தில் ஏன் அவரை வர சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஊடகங்களுக்கு எந்த தகவலும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகாலை நேரத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில மணி நேரங்களில் விஜயும் அங்கே வந்துவிட்டார். அவர்களோட காலை உணவு காஃபி அருந்திவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட்டு இன்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் ஆரம்பிக்க போகிற புதிய அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான அந்த நாம்ஸ், அந்த விதிகள், புரோட்டோகால்ஸ், நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு அந்த பேப்பர்களில், அதாவது ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டுமென்றால் இத்தனை பேர் முன்மொழிய வேண்டும், இத்தனை பேர் வழிமொழிய வேண்டும், முன்மொழிபவர்களுக்கு இந்தந்த தகுதிகள் இருக்க வேண்டும், வழிமொழிபவர்களுக்கு இந்தந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கிறது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 150 பேர் இன்று அதிகாலை பனையூர் அலுவலகத்திலே கூடி முன்மொழியும் கையெழுத்தையும் வழிமொழியும் கையெழுத்தையும் விஜய் முன்னிலையில் இட்டிருக்கிறார்கள். புதிய கட்சிக்கு விஜய் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதும் அந்த நாம்ஸில் இருக்கிறது. இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது. இன்று அதிகாலை தொடங்கி காலை வரைக்கும் நடந்துவிட்டது. சரி, என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம விஜய் தரப்பில் ரொம்ப விசாரித்தோம். அவர்கள் மிக மிக ரொம்ப ரகசியமாக இந்த கூட்டமே மீடியாக்கள் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு தான் அதிகாலையில் விஜய் வர வைச்சார். என்றாலும் உங்களுக்காக சொல்கிறோம், கழகம் என்று முடியும் என்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாமே கழகம் என்ற பின்னோட்டோடு தான் முடிகின்றன. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதற்கு பின்பு ஆரம்பித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும்,
எல்லாம் கழகம் என்றதில் தான் முடியுது. விஜயும் கழகம் என்ற பெயரோடு தான், பின்னொட்டோடு தான் தனது கட்சியை இன்று பதிவு செய்வதற்கான ஆவணங்களை தயாரித்திருக்கிறார்கள். வெகு விரைவில் தேர்தல் ஆணையத்தில் விஜய் கட்சியுடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு அதனுடைய முழு பெயரும் வெளிவரும் என்கிறார்கள் விஜய் தரப்பில். இதுதான் இன்றைய முக்கியமான அரசியல் நிலவரம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய காத்திருங்கள். நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.